மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். 3 பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்து படாத வருது இந்த பொம்பளை பாவம். என்னமோ வரிசையா வரும்னு சொன்னா பொம்மி போட்டா நாடகம் பூரா எங்க வரமாட்டேங்குது. இந்த ஒரு நாடகமே ஓடி கிடக்கு. இதை போய் சும்மா பார்த்துக்கிட்டே எரிச்சலா இருக்கு. ஓடுனதே ஓடிக்கிருக்கு. ஆப் பண்ணி போடுவோம். இதுல ஏதோ ஒரு பட்டன் அமுக்கணும்டா, மறந்துருச்சு. எந்த பட்டனை சொன்னா? சேவ பட்டன் தானே சொன்னா. ஆமா, ஆப் பண்ணி விடுவோம். பிள்ளைய வீட்டுல எல்லாருனாலும் என்னண்டோ இருக்கு. ஒத்தையில ஒரு பொழுதும் போக மாட்டேங்குது, ஒன்றும் போக மாட்டேங்குது. எத்தனை நேரம் டிவியை பார்த்துக்கே இருக்கிறது. கல்யாணத்துக்கு போனவர்கள் இன்னும் ஆளையும் காணா பேரையும் காணா. இன்னும் எங்க வரப்போறாளுங்க? நல்ல நாள்லயே எல்லாம் சேர்ந்தாலும் கதை பேசிக்கிட்டு வரமாட்டாளுங்க வீட்டுக்கு. இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு எல்லாம் முடிச்சு அந்த பிள்ளைகளை விட்டு கொண்டு போய் விட்டு இவளுக்கு வர நைட் ஆகி போயிரும்போது என்னதையும் பொழுது போக போதோ தெரியல. இவனும் வண்டிக்கு போனவனா ஆளை காணா. தலையெல்லாம் வலிச்சு கிடக்கு. அவர் ஆணி இருந்தாலும் ஒரு டீயை போட்டு கொடுப்பா. நமக்கு எந்திரிச்சு போய் போடவும் முடையா கிடக்கு. இப்படியே கொஞ்ச நேரம் திண்ணிலே படுப்போம். நாமளும் பேசாம போயிருக்கலாம் கல்யாணத்துக்கு. எங்க இந்த கால் வலிக்கிறது எங்கேயும் போக விட மாட்டேங்குது. இந்த கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த முதுகு காலெல்லாம் வலிக்குது, உட்கார முடியல. கொஞ்ச நேரம் அப்படியே தலையை சாச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. விசேஷ வீட்டில் உட்காந்துக்கே இருக்க முடியுமா நட்டமா நம்மனால? இந்த வலினாலேயே எங்கேயும் போக முடியல, வர முடியல. பரவாயில்ல, ராக்காய் சீனியம்மாலாம் போயிடுறாளுகளே. அவளை என்னை காட்டியும் மூத்தவதேன். ஆனா அவளாம் போயிடுறா. அவளுக்கு கை கால் நல்லா இருக்கு. நமக்கு இந்த முட்டு வலியும் முதுகு வலியும் வந்துக்கிட்டு பெரிய தொல்லையா இருக்கு. சப்பா எப்படி தலைக்க நடக்கிறது? நடந்து காலில் வலிக்குது. யாரு? ராணி மேசத்தும் கேட்குது. ஆமா ராணிவே. என்னடி வண்டிக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு? வந்தாச்சுட்ட. எங்க பொம்மியை காணா? என்ன வரலையாவ? என்ன விளையாடுறியா? எல்லாமே கல்யாணத்துக்கு போனீங்க. இப்ப பொம்மியை வந்து ஏன்கிட்ட கேட்கறவ? உன் கூட வருவா? இல்லத்த, பொம்மி கவுசி காயத்ரி அந்த ராக்காயத்தை எல்லாத்தையும் ஆட்டோவில் ஏற்றி விட்டான். நானும் வள்ளிந்து நடந்து வந்தான். ஏண்டி அவளை கூட நீ ஆட்டோவில் ஏறி வந்துருக்க வேண்டிய இடத்துக்கு நடந்து வந்தீங்க? இடம் இல்லையில, அம்பிட்டு இடம் இருந்துச்சு. நீ எம்பிட்டு பேர் ஏறுறது அதுல? சரி அப்பனா அங்கே விளையாடிக்கிருப்பா. அந்த பிள்ளை கவுசி கூட விளையாண்டுருப்பா. அப்புறமேல வருவா. என்ன கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா? எங்க முடிஞ்சிச்சு, கல்யாணம் நின்று வச்சுதே. என்ன சொல்ற? ஒரு லூஸ் சிரிக்கி. எல்லாத்துலயும் விளையாட்டுதே அவளுக்கு. பூராத்துல விளையாடுக்கேன்னு தெரியவா. சும்மா அவளை போய் சொல்லக்கூடாது. கல்யாணம் நின்று வச்சு மண்டல சிரிக்கே. எத்த நான் ஒன்னும் சும்மா சொல்லத்த, நெசமாலே கல்யாணம் நின்று வச்சுத்த. அவரு கார்த்தியா மாமாவை பாம்பு அடிச்சு பிடிச்சிட்ட. என்னடி சொல்ற? கார்த்தியாவா பாம்பு அடிச்சு பிடிச்சா? ஆமாத்த, எல்லாம் ரெடியாகி தாலி கட்ட போற நேரத்துல வந்து சொல்லி கல்யாணம் நின்று போச்சு. அந்த அக்கா அங்கம்மாக்கா ஒரு அக்கா மயக்கம் போட்டு அதையும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டாங்க. எல்லாம் பூரா கல்யாணம் ஒரு ஆஸ்பத்திரி போயிட்டாங்க. ஐயா கடவுளே, என்ன இப்படி சொல்லிச்சிருக்க? அடாடா, சின்ன சிறுசு பாவம். கல்யாணத்தை ரெடி பண்ணி தாலி கட்டுற வரைக்கும் வந்து நின்று போச்சே. இனி என்னன்னு ஊர்ல பேசுவாங்க வைப்பாங்க. பொண்ணு ராசி சரியில்லை, மாப்பிள்ளை ராசி சரியில்லை, நீ கட்டுக்கதையா கட்டுவாங்கல யாத்தே. அதே என்ன நடக்க போதோ ஒன்றும் தெரியல. அங்க என்ன ஆச்சுன்னு இன்னும் தெரியல. எங்களெல்லாம் வீட்டுக்கு போய் சொல்லிட்டாங்க. அவங்களாம் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. ஏன்டி இனியும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருக்க வேண்டியதானே? அங்கம்மாவோட இருந்துருக்கலாம்ல. நான் போகாம இருப்பேனா? நானே வள்ளி எல்லாத்தையும் போறாமத்தே இருந்தான். அங்க இடம் இல்லையே, பூரா அவங்க சொந்த வந்தமே அவங்க ஆளுக இருக்காங்க. அவங்க வீட்டு ஆளுக நிறைய பேரு. கார்லயே இடம் இல்லை. நான் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போனா அத்தனை பேர் உள்ள விட மாட்டாங்க. அட கடவுளே, இப்படி ஆகி போச்சாக்கும். ஆமா, அதை கேட்டுதான் ஒன்னும் மனசே சரியில்லை. என்ன இருக்கோ எப்படி இருக்கோ என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அக்கா மயக்கம் போட்டு போச்சு. அது எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த மாமா எப்படி இருக்காருன்னு தெரியல. யாருக்கும் போன போட்டலான்னு பார்த்தா எல்லாம் அங்க பத்திரத்துல இருப்பாங்க. யாருக்கு போன போடுறது? சரி எதுக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போன போடு. எப்படி இருக்கா என்னன்னு விசாரிப்போம். காதல கட்டு எப்படி உட்காந்துருக்கிறது? ஆஸ்பத்திரி கூட ரொட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஆமாத்த, கொஞ்ச நேரம் கழிச்சு போன போட்டு பார்ப்போம். போட்டுட்டு வள்ளி மறைந்தேன்னு சொல்லியிருக்கா. அப்படியே போய் பார்த்துட்டு வந்துருவோம். அப்புறம் என்ன, அவங்க வீட்டுல இருக்கட்டும் பொம்மி. நம்ம போய் வள்ளி வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்படியே போய் எல்லாரும் பார்த்துட்டு வந்துருவோம். ஆட்டும்தா. ஏமா தங்கம்மா எப்படிமா இருக்கா? அங்கம்மா நல்லா இருக்காளா? பரவாயில்லத்த, நல்லாத்தே இருக்கா. ஆனா இன்னும் ப்ரெஷர் எதையும் கொஞ்சம் குறையாம இருக்குன்றாங்க. அவ கேட்டதுக்கு நான் அவர் கண்ணு முடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டேன். அவங்க தான் எதுவும் டென்ஷன் ஆகிற மாதிரி சொல்லாதீங்கன்ட்டாங்க. அதனால கண்ணு முடிச்சிட்டாருன்னு சும்மா சொல்லி வச்சிருக்கேன். பரமுட்டி அப்படித்தான் சொல்லி அனுப்பியிருக்கேன். ஐயோ, அவ வெளியில வந்துட்டு அவனை பார்க்கணும்னு சொன்னால என்ன சொல்றது? இன்னும் ஒன்றும் சொல்லாம இருக்காங்க டாக்டர். அதையும் இவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். டாக்டர்கிட்ட பேச சொல்லி என்ன ஏதுன்னு சொல்லி எப்படி இருக்காரு என்னன்னு சொல்லி கேட்டு வர சொல்லியிருக்கேன். கருப்பியா கண்ணு முடிச்சிட்டாருமா? எப்பா கருணா, என்னப்பா சொல்ற? என் கண்ணு முடிச்சிட்டானா? ஆமாம்மா, ஆமா, டாக்டர் சொன்னாரு. இப்பதான் கண்ணு முடிச்சிட்டாரு. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். ஏங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல? ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல? இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னும் 24 மணி நேரத்துக்கு அவர் கொஞ்சம் தூங்க விடாம பாத்துக்க சொல்லியிருக்காங்க. எப்பா இது போதும்பா. நம்ம கும்பிட்ட கருப்பேன் கைவிடல. என் மகன் நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துட்டாரு. என்னத்த வாங்க எல்லாரும் போய் மாமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அங்கம்மாவை கூட்டு போனோம். அவதே முதல்ல அவரை பார்க்கணும் இருக்கா. அவரை பார்த்தாலே அவளுக்கு எல்லாமே நல்லாயிரும். பிரஷர் கிரஸ் எல்லாம் குறைஞ்சிரும். வாங்க போவோம். பாப்பா விளையாடக்கூடாதுடா. நம்ம பெரியப்பாவ பாம்பு கடிச்சிருச்சுல, எல்லாரும் சோகமா இருக்காங்கல்ல. அந்த பிள்ளை விளையாடக்கூடாது. பாம்பு கடிச்சு
பாம்பு கடிச்சா என்ன ஆகும்? தெரியல பாப்பா, பாம்பு கடிச்சிச்சு. பெரியப்பா கண்ணே முழிக்கல, அவருக்கு உடம்பு சரியில்லைல. அவர் நல்லா ஆனதுக்கு அப்புறம் தான் விளையாட முடியும். ஏய் கௌசி, பேசாம இருக்கே இல்ல, அட்டி வாங்க போற பாரு. அக்கா தான் சொல்றாள்ல. விடுறி, சின்ன பிள்ளைக்கு காமெடிக்கு இருக்க. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் சின்ன பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு? அப்படி இல்லத்த, இவளை இப்பயே கண்டிச்சு வைக்கணும். எல்லா விஷயத்துக்கும் இப்பதான் அடம் பண்ணிக்கே இருக்கா. இதை கேட்டாலும் எனக்கு அடம் பண்ணி அது வேணும் இது வேணும், நினைச்சதை உடனே சாதிக்கணும்ன்றா. இப்பயே தட்டி வச்சாத்தேன். இவெல்லாம் பெரிய ஆளாகி வந்தானா அப்புறம் ரொம்ப அநியாயம் பண்ணுவா. பாத்தியா, அம்மா வைறாங்க பாத்தியா, அமைதியா இருக்கணும், இல்லன்னா அடிச்சு போடுவாங்க. மெதுவா பேசு, காதுல விழுந்துற போகுது, அப்புறம் அடிச்சு போடுவாங்க. அடிக்க மாட்டாங்களே, அடிக்க மாட்டாங்களே. எங்க அப்பத்தா இருக்காங்க, அப்பத்தா இருக்கும்போது அம்மா அடிக்க மாட்டாங்களே. உனக்கு உங்க அப்பத்தா தான் சப்போர்ட்டா? எங்க வீட்லயும் எங்க அப்பத்தா தான் எனக்கு சப்போர்ட். ஏண்டி வள்ளி, போன போட்டு கேக்குறதானே என்ன ஆச்சு ஏதாச்சு எப்படி இருக்காங்கன்னு? போடணும் யாருக்கு போறதுன்னே தெரியல. எல்லாமே பரபரப்பா இருப்பாங்க. யாருக்கு போன போறதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த தம்பி கூப்பிடுவோமா, பரம வீட்டுக்காருக்கு? போடு, நம்பர் வச்சிருக்கியா அந்த பையன் நம்பரு? நம்பர் இருக்கு. பரம ஒரு நாள் என் செல்ல இருந்து என் தம்பிக்கு போன் போட்டு பேசினால, அப்ப சேவ் பண்ணியே வச்சிருக்கேன். இருங்க, அந்த தம்பிக்கு போடுவோம். பிறகு என்ன, அவனுக்கே போடு. மற்றவங்க எல்லாம் போன போட்டா அழுது கிடப்பாங்க, ஒழுக்கமா பேச மாட்டாங்க. அந்த பையனுக்கு போன் போடு. போன அந்த ஸ்பீக்கர்ல ஓடு, கேட்குற மாதிரி என்ன பேசுறாங்கன்னு கேட்க. சரிங்க. என்ன ரிங்கு போகுது, எடுக்க மாட்டேன்றாங்க யாருமேவா? ஆஸ்பத்திரிக்குள்ள இருப்பாங்கல்ல, போன சைலண்ட்லோட போட்டிருப்பாங்க. ஹலோ, சொல்லுங்க, யார் பேசுறீங்க? என் தம்பி போன் எடுத்துருச்சு. பேசுடி, அங்க வசம் ஏன் பேசிக்கிருக்க? போன வச்சிட போறாப்ல. தம்பி, நான் தான்ப்பா வள்ளி பேசுறேன். பரம் வீட்டு பக்கத்துல இருப்பேன்ல. வள்ளியக்காவா? சொல்லுங்கக்கா. அதேன்பா, மாமாவுக்கு எப்படி இருக்குப்பா, அக்கா எப்படி கண் முடிச்சிருச்சா, எப்படி இருக்காங்கன்னு கேட்கலாம் தான்ப்பா போன் போட்டோம். கண்ணு முடிச்சிட்டாருக்கா, மாமா கண்ணு முடிச்சிட்டாரு, அத்தையும் கண்ணு முடிச்சிட்டாங்க. இப்பதான் எல்லாரும் பார்க்க போயிருக்காங்க உள்ள. எப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்குதா சாமி, மனசை போட்டு குழப்பிக்கே கிடந்துச்சு. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. நாங்க வேற என்னமோ ஏதோன்னு சொல்லிக்கிட்டு வந்து ஒரு வேலையும் ஓடலப்பா, அதுக்கும் போன் போட்டோம்ப்பா. எப்படிப்பா இப்ப வந்தா பாக்கலாமாப்பா? பாக்கலாம்க்கா, விசிட்டர்ஸ் டைம் 5 மணி வரைக்கும் இருக்குக்கா, வந்து பாக்கலாம்க்கா, வாங்க. சரிப்பா சரிப்பா, நாங்க வரோம். அங்கம்மா நல்லா இருக்குல்ல, கண்ணு முடிச்சிருச்சுல? நல்லா இருக்காங்கக்கா, கண்ணு முடிச்சிட்டாங்கக்கா. என்னவாப்பா, என்ன சொன்னாங்க அங்கம்மாக்காவுக்கு? அது ஒண்ணும் இல்லக்கா, அவங்களுக்கு இந்த மாதிரி மாமாவுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் சொன்னோம், டென்ஷன்ல ப்ரெஷர் ஏறிடுச்சு அதிகமா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு கொஞ்சம் இப்ப பரவாயில்லாம நல்லா இருக்காங்க. அப்படியாப்பா, சரி சரி. அது சும்மாவே அந்த மாமன் மேல உயிரை வச்சிருக்கோம். சின்னதா ஒரு அடிபட்டா கூட தாங்காதுவாகும். என்ன சொன்னாங்க மாமாவுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. முடிச்சிருக்க முடியும் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் தூங்காம மட்டும் பாத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா சரிப்பா, பாத்துக்கோங்க. அந்த பிள்ளைகளும் மாசமா இருக்குங்க. நீங்க தான் ஆம்பளை பையன் மாதிரி இந்த வீட்டுல ராசவாண்டி கூட இருந்து நல்லபடியா பாத்துக்கோங்க 2 பேரும். நாங்க வாரோம். சரிங்கக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க வாங்க, வச்சிருங்கக்கா. சரிங்கப்பா. எப்படியோடி சாமி, நல்லபடியா அந்த தம்பிக்கு நல்லா ஆகி போச்சு, அதுவே போதும். இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமாத்த, யாருக்குமே கை ஓடல கால் ஓடல. அதுக்கெல்லாம் பாவம் மாசமா இருக்கதோட அழுது கிடந்துச்சு. இந்த புஷ்பாவும் பரமும் எல்லாம் பாவங்க. பரவாயில்ல, மாமனாருக்கு மாமியார் கொண்டு மருமகாரி அழுகிறாளே, பரவாயில்ல. இந்த காலத்துல எந்த மருமகனால அழுகிறா? அவனாலும் மக அழுகிறா, அவளும் பாவ விழுந்துட்டு அழுகிறாளே, பரவாயில்ல. அங்கம்மாவுக்கு நல்ல மருமக, நல்ல மருமக வச்சுக்கிருச்சு. இந்த பையன் நல்ல குணமான விளக்குன்னு இருக்காப்புல, நல்லா ஒரு பொறுப்பா பேசுறாப்புல, இல்ல பரவாயில்ல. அவன் கூட கொஞ்சம் பயந்த வைய ராசவாண்டி கூட ஒரு சூழ்நிலை பாரு, அப்படி ஒரு அவசரமா பயந்துகிட்டு இருந்தியான் ஆளுகெல்லாம் போறதுக்கு முன்னாடி. அந்த பையன் நல்லா கொஞ்சம் துணிச்சலாம், நல்லா எல்லாத்தையும் பாத்துக்கிறியான். நல்ல மருமையந்தே வச்சிருக்கு, நல்ல மருமக வச்சிருக்கு. ஆமாத்த, நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணு நான் அழுக மாட்டேனா? என்ன சொல்றா இவ? நானும் உங்க மேல பாசமா இருக்கேத்த அழுவேன்றாளா, இல்ல எனக்கு ஏதாவது ஆகணும்ன்றாளா? என்னங்க என்ன வச்சுக்கிறீங்க? ஒண்ணுமில்லடியம்மா, நல்லா பாசம் வச்சிருந்தா நல்லதுதான். பாமுக்கம்மா, நீங்கள் வந்துட்டீங்களா? வாங்க. வாரம் என்ன சங்கதி கேள்விப்பட்டோன்னே ஒன்னும் ஓடல, அதையும் கிளம்பி வந்துட்டோம். எதா ஒண்ணும் இல்லத்த, கவலைப்படாதீங்க. நல்லபடியா அவர் கண்ணு முடிச்சிட்டாரா, அந்த அக்காவும் கண்ணு முடிச்சிருச்சான். இப்பதான் போன் பேசினான். அப்படியா? போன் போட்டீங்களா? யாருக்கு போட்டீங்க? ஆமாத்த, பரம வீட்டுக்காருக்கு போன் போட்டு பேசினோம். கண்ணு முடிச்சிட்டாங்களா, அவளை பத்தி பார்க்க போறாங்களாம் உள்ள. சரி, அதை நாங்களே போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சுக்கிறோம். நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் வரீங்களா? போமா? எப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்குடி சாமி, நீ சொல்ல வந்தேன். நான் தான் சொன்னேன்டி, நீ வரையிலேயேவும் நல்லவங்களை கடவுள் எப்பயுமே சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. ஆமாத்தா, நீங்க சொல்றது உண்மைதான். அதுக்கு செஞ்ச புண்ணியம் தான் அதுக்கு நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துருச்சு. நல்ல வேலை, விரியம்பாம்பு கடிச்சிருந்துச்சான். விரியம்பாம்பு கடிச்சா பயந்துக்கே கிடந்தேனாலாம். இது வேற சொல்லுவா இங்கே பழமொழி, விரியம்பாம்பு கடிச்சா விதி முடிஞ்சு வச்சுண்டு. அதுக்கு நல்ல நேரம் சரியான நேரத்துக்கு அவன் கொண்டு வந்து சேர்த்தியா ராச வேண்டி. பரவாயில்ல.
ஆமாடி ஆத்து நானும் சொல்லி கிடந்தேன். அவன் நல்ல நேரத்திலேயே பயந்த பயம் பாவம், ஒன்றும் புரியாது அவனுக்கு. தனி ஆளா இருந்து கரெக்டா டயத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டானே, நல்ல நேரம் இப்போ. அது மட்டும் இல்ல, அந்த பையன் கொஞ்சம் தைரியமான பையன். யாரு கருப்பியா வந்து அந்த பையன் துணிச்சலானவன், எதுக்கும் பயப்பட மாட்டான். பொதுவாகவே எந்த பாம்பு கடிச்சாலும் பயப்படக்கூடாது, முதல்ல பதட்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அந்த பயம் பதட்டம் தான் சக்குன்னு என்ன ஆயிரும், அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்திடுச்சுன்னா எல்லா பக்கமும் அந்த விஷம் போய் ஏறிடும். அதனால எப்பொழுதுமே பயப்படாம இருந்தாலும் அந்த விஷம் சீக்கிரத்துல போய் உடம்புல ஏறாது. தைரியமா இருக்கணும். பாம்பு தானே கடிச்சிருச்சு, போவோம் ஆஸ்பத்திரிக்கு போவோம், நல்லா ஆக்கிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு தைரியத்தோட இருந்தோம்னாலே உடம்புல வந்து அந்த சொல்றாங்க ப்ரெஷர் எல்லாம் ஏறாது. ரத்த ஓட்டம் சல்லுன்னு ஏறி போச்சுன்னா அந்த விஷம் உடம்பு பூரா பரவிடும். அதனால பயப்படக்கூடாது, சாதாரணமா இருக்கணும். ஏன் அவரு பெரிய ஆளு, தோட்டத்தோட வேலை செய்யறவரு, அனுபவம் இருக்கு, அவரு தைரியமா இருக்காரு. சின்ன சிறுசுலாம் பயப்படத்தானே செய்யும். இப்ப ஆளாம் சொல்லுங்க, நான்லாம் பயந்துதான் போவேன். நாம தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் சின்னதுல இருந்தே. நம்மள விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, பிள்ளைகளுக்கு சின்னது நினைக்கலாம் சின்ன வயசுல சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் அது ஒரு உயிரினந்தாமா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பயப்படக்கூடாது. அதை பார்த்தா மேற்கொண்டு பாம்பு பட்டைகளை வந்து பார்த்தோம்னா நம்ம வாட்டுக்கு அமைதியை நின்றுக்கிறணும். நம்ம பக்கத்துல நம்ம காலையே ஏறி போச்சுன்னா கூட நம்ம என்ன செய்யணும், அசையாம நின்றுக்கிட்டோம்னா அது வாடு செவனேண்டி போயிடும். நம்ம டக்குன்னு குதிச்சுக்கிட்டு தைய தக்கண்டோம்னு வச்சுக்கேன், அதை என்ன செய்யணும், நம்மளத்தை நம்ம செய்ய போறாங்க, அடிக்க போறாங்க சொல்லி பயந்துக்கிட்டு தான் நம்மளை ஏதாவது செஞ்சு விட்டுறது. அது வந்து தெரியுமா? அதனால எப்பொழுதுமே பூச்சி பட்டையில பார்த்தா அப்படியே அசையாம கூட நின்றுக்கலாம், பேசாம. அது ஒண்ணுமே செய்யாது எந்த பூச்சி பட்டையுமே. அதை விட்டுவிட்டு நம்ம சாலுப்புன்னு ஓடி ஆரம்பிச்சு சொல்லி ஓடி வந்தோம்னு வச்சுக்கேன், அது நம்மள பயந்துக்கிட்டு நமக்கு பயந்துக்கிட்டு நம்மளதான் செஞ்சு விட்டுறோம். பாத்தியாடி எங்க மாமியா எப்படி பேசுதுன்னு பாரு. என் மாமியா ஒரு நாள் பாம்பு வந்து என்ன செய்யுதுன்னு பாக்கணும். ஏன்னா இப்படி சொல்லிவிட்ட, நம்ம தோட்டத்துல ஒரு நாள் நான் மட்டும்தான் இருந்தேன், குடிசையில யாருமே இல்ல. உன் புருஷன் உரவாங்க பண்ணிட்டு போயிட்டியான். அப்ப உங்க மாமன் இருந்தாரு, உங்க மாமன் எங்கேயோ அவர் தூரமா தண்ணி அடிக்கிருந்தாரு. இப்படித்தான் குடிசுக்குள்ள ஒரு கட்டுவிரியா வந்துருச்சுல. நான் என்ன செஞ்சேன், அம்மையா அப்படியே அசையாம உட்காந்துக்கிட்டேன், நகரவே இல்லையே. சாப்பிட்டு இருந்தவதேன் சோத்தி வச்சுட்டு அப்படியே அசையில கம்முன்னு உட்காந்துக்கிட்டேன். உங்க மாமன் எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு எப்படி இருக்கணும் வைக்கணும்னு. அது வாட்டுக்கு இறங்கி அது வாட்டுக்கு போயிருச்சு. நான் பார்க்காதவளா ஆத்தாடி, அதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும் தே சாமி. நாங்களா தான் மயக்கம் போட்டு விழுந்துருவோம் தே. ஆனா அந்த மாமா அப்படி அசையாம இருந்திருப்பாரு, அவருக்கு அதெல்லாம் தெரியுமே கருப்பா மாமாவுக்கு. அப்புறம் என்னன்னு அப்படி ஆச்சுன்னு தெரியலையே. அவன் சொன்னியால ராசவாண்டி, அவனு ஒரு 20 நிமிஷம் அப்படியே மரத்திலே உட்காந்துக்கே இருந்திருக்கான். எத்தனை நேரம் மரத்திலே உட்காந்துருக்க முடியுமா? அவன் காலை வச்சுக்கிட்டு கை கால் அசைக்காம இருக்க முடியுமா? அவன் ஏதாவது தரையில இருந்தா கூட நிற்பியான் பாவம். தென்னை மரத்துல ஏறி இருந்திருக்கான், அது பக்கத்து மரத்துல இருந்திருக்கு. எத்தனை நேரம் அப்படியே அசையாம வைக்க முடியும்னு சொல்லுவாப்போம். கை கால் குறை வச்சு போயிடாதா? அதனால லைட்டா கொஞ்சம் இறங்கலாம்னு ட்ரை பண்ணி இருந்திருக்கான் போல இருக்கு. அதுக்குள்ளே அந்த காலத்தை செஞ்சு விட்டுச்சு. சரி சரி, அப்புறம் என்ன, வாங்க போய் பாத்துட்டு வந்துருவோம். முதல்ல கண்ணுக்குள்ளேயே இருக்குங்க. பொம்மியே கௌசிராப்பாவோட விளையாண்டுக்கிட்டே பாப்பாவை பத்திரமா பாத்துக்க. நாங்க எல்லாரும் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடுறோன்னே. ஏம்மா நாங்களும் வர்றோம்மா ஹாஸ்பிட்டலுக்கு. வேணாம் பொம்மியே, அங்கெல்லாம் வரக்கூடாதுப்பா. இப்பெல்லாம் நிறைய காய்ச்சல் பரவுதுன்றாங்க எங்க பார்த்தாலும். அதுவும் சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய வருதான். இந்த இப்போ வந்திருக்குல HMP வைரஸ்ன்ட்டு, அதை நம்ம சென்னையில வந்திருக்குன்றாங்க, பெங்களூர்ல வந்திருக்குன்றாங்க. அப்ப நம்ம ஊருக்குலாம் வந்துருச்சு என்னமோ, நமக்கு என்ன தெரிய போகுது. அது நம்ம 14 வயசு குழந்தைகளுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு வருதுன்றாங்க. வேணாம் வீட்டுல இருங்க, நீங்க எல்லாம் கூட்டுக்கு போவோம்ல. ஆமா பொம்மியே, சும்மா இப்ப இருக்க அந்த பனி காலத்துக்குள்ள ஏற்கனவே ஆளுகளுக்கு உடம்பு முடியாம கிடக்குதுல. உங்களை வேற ஆஸ்பத்திரி கூட்டு போய் ஒண்ணு முடியலன்னா சும்மா ஆஸ்பத்திரிக்கு அலைய முடியாது. அமைதியா பாப்பா பார்த்துட்டு விளையாண்டுக்குரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா. சரி பொம்மியே, கதை அடிச்சுக்கிட்டு பத்திரமா விளையாண்டுக்குருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கௌசி அப்பா வந்துருவாரு. உங்களுக்கு ஏதாவது பசி எடுத்துச்சுன்னா உள்ள பிஸ்கட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்டு உள்ளே விளையாடணும், வெளியில எல்லாம் போக கூடாது, புரியுதா? சரிங்க அத்தை. டிவி போட்டு பாக்கட்டுமா? டிவி போட்டு பாருங்க. அவளை பத்திரமா பாத்துக்க. வேணும்னாலும் நோண்டி விட்டுருவா, நோண்டி விட்டு ஒன்று தெரியாத மாதிரி இருப்பா, அமைதியா சொல்ல மாட்டா, கேச கூட திரும்பி விட்டுருவா. கிச்சன் பக்கம் போனாலும் பாத்துக்கிறணும். சரி, பாய் எல்லாருக்கும். ஆட்டு பாய் பாய். ஏமா வரையில பப்ஸ் வாங்கிட்டு வாங்கம்மா, எக் பப்ஸ். ஆட்ட வாங்கிட்டு வரேன். கொஞ்ச நேரத்துல எப்படி பயன்படுத்திட்டீங்க எங்களை? ஒன்னும் இல்லம்மா, அதான் நல்லா ஆயிட்டேன் நானே. எனக்கு இன்னும் நீ அழுதுக்கு உட்காந்துருக்க. எப்படி அழுதாம இருக்க முடியும்? செத்து பொழைச்சு வந்திருக்கீங்க. அப்பா இப்ப பரவாயில்ல இல்லப்பா உங்களுக்கு? என்னம்மா நீ பிள்ளை பிள்ளை அழுகலாமா? உங்க அம்மா தான் அவ வாடுக்கு அழுகுறா, நீயா படிச்ச பிள்ளை. அப்பாவுக்கு நல்லா ஆயிடுச்சு, எனக்கு அதுக்கு வந்திருக்கா, அழுகக்கூடாதுமா. சரிங்கப்பா. அப்பா உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லைல்லப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அப்பா நல்லா ஆயிட்டேன்டா, எப்பயும் போல இருக்கேன். என்னடா கருப்பியா, கொஞ்ச நேரத்துல கறி வளர்ந்து வச்சுட்டியடா, பார்த்து கொலாரா இருக்க வேணாமாடா. ஏமா என்னம்மா நீ இப்படி அழுதுக்கு இருக்க? சின்ன பிள்ளையதான் பாவா அழுதுனா நீ உனக்கு தெரிய வேணாமா? தோட்டம் தருவனா பூச்சி வட்டி இருக்கத்தையும் செய்யும், இந்த மாதிரி நடக்கத்தையும் செய்யும். அதான் ஒரு பெரிய விஷயமாம்மா. என்னம்மா நீதான் தைரியம் சொல்லணும் எல்லாத்துக்கும். ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணலாம்டா, பெத்தவளுக்கு ஒன்னா பெத்ததாய் மனசு தாங்குமாடா. உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனேயும் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே அந்தம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டா தெரியுமா? அவளுக்கு ப்ரெஷர்லாம் அதிகமாகி இப்பத்தையும் பிள்ளை கொஞ்சம் எந்திரிச்சு நடந்து வந்திருக்கா. எந்திரிச்சாலே உங்களைத்தையும் பார்க்கணும்டா. ரொம்ப பயந்து போயிட்டு எல்லாரும். நல்ல வேலை நீங்க எல்லாரும் கூடயே இருந்தீங்க, இல்லாட்டினா அங்கம்மா ரொம்ப பயந்துருப்பா. மாமா இப்ப உடம்பு பரவாயில்ல இல்ல மாமா? அதெல்லாம் பரவாயில்லம்மா, நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எதுவும் சாப்பிட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டேன் மாமா. எங்க சாப்பிட்டாங்க? யாரும் பச்சை தண்ணி பல்ல ஊத்தல, யாருமே சாப்பிடல. இன்னும் நானும் எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டேன். பரமும் சாப்பிடல, புஷ்பாவும் சாப்பிடல, இந்த அங்கம்மாவும் எதுவுமே சாப்பிடல, அத்தையும் சொல்லி பார்த்துட்டேன். அவங்களும் இன்னும் பச்சை தண்ணி கூட குடிக்கல. அப்பா நான் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? அப்பா ஏதாவது சாப்பிட்றீங்களாப்பா?
அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா, எனக்கு நல்லா இருக்கேன். இந்த வரைக்கும் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டாக, பசியே இல்ல ஒண்ணும். சரி சரி, எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் எல்லாத்துக்கும் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். எல்லாருமே சாப்பிடாம இருக்கீங்க. ஆமாங்க, போய் எல்லாத்துக்கும் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. யாரும் சாப்பிடாம கிருகிருப்பு வந்துட போகுது எல்லாத்துக்கும். எனக்கு நாள் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வாங்க. ஏக்கா, எங்கக்கா அம்மாவை காணா? அம்மா இந்த மாதிரி ஆனதுல இருந்து கோயிலே உட்காந்துருக்கு, விரதம் இருக்கு. போய் கோயில உட்காந்துக்கிட்டு நான் தம்பி கண்ணு முடிச்சாதே வருவேன்னு சொல்லிச்சு. அதையும் போன் பண்ணி விட்டுருக்கேன், வந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏக்கா, அவங்களுக்கு தேவையில்லாத வேலை, ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பு முடியாம இருக்காங்க. இந்த மாட்டத்துல எதுக்கு இப்படி சாப்பிடாம கொள்ளாம இருக்காங்க? அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு என்ன பண்றது? நம்ம சொன்னா எங்க கேக்குறாங்க அவங்க? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க அப்ப கிளம்பி போனவங்க தான் இன்னும் கோயில்ல தான் உட்காந்துருக்காங்க. சரிம்மா பரமே, நீயும் மதினி வீட்டுல போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு போங்க, ரெஸ்ட் எடுங்க. நாங்க வந்துருவோம் வீட்டுக்கு. இல்லப்பா நாங்களும் இங்கே இருக்கோம்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா, அப்பாக்கு நல்லா ஆச்சு. இத்தனை பேர் இருக்காங்கல்ல, நீங்க போங்க வீட்டுக்கு போங்க, நாங்க வந்துருவோம். ராசவேண்டி கூட்டு போடா, தங்கச்சியும் புஷ்பா எங்க வீட்டுக்கு கூட்டு போ. அப்பா அதுக்கு இல்லப்பா, ஏதாவது மருந்து இருந்து வாங்க சொல்லுவாங்க, செய்வாங்க. நான் போயிட்டு ஆப்பை வாங்கி தருவா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்டா, நீ போ. நீயும் பாவம் பிள்ளை அப்பத்துல இருந்து வாங்கிட்டு அலைஞ்சிட்டு உட்காந்துக்கே கிடக்க. போ, பிள்ளைல கூட்டுக்கு போ, வீட்டுக்கு போ. நாங்களா இருக்கோம்ல, உங்க பெரியப்பா இருக்காரு, நான் இருக்கேன், தம்பி காக்கி இருக்காப்புல, எல்லாரும் நாங்க பாத்துக்கிறோம். நீ பிள்ளைல கூட்டு வீட்டுக்கு போ. சரிங்க பெரியம்மா. எத்த நீங்களும் வீட்டுக்கு போங்கத்த. நீங்களும் எத்தனை நேரம் இங்கே உட்காந்துக்கே கிடப்பீங்க? உங்களுக்கு ரொம்ப நேரம் உட்காந்தாலே முதுகு வலியெல்லாம் வலிக்கும். வீட்டுக்கு போங்கத்த, நாங்க பார்த்து கூட்டு வந்துடுறோம் அவரை. இல்லம்மா, நான் எங்களுக்குள்ள இருக்கேன். வீட்டுக்கு போனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும், எங்களுக்குள்ள இருந்தாலும் ஒரு ஆறுதலா இருக்கும். ஏமா நீ வீட்டுக்கு போமா, நாங்க வந்துருவோம்மா. உனக்கு முடியல, நாங்க என்னம்மா பண்றது? நீ போமா, பிள்ளையோட வருமா, பிள்ளை ஒத்தையில இருக்கும்ல. சரி, பார்த்து பத்திரமா இருக்கணும். டாக்டர் சொன்ன மாதிரியே இருக்கணும்டா. ஆமா, சரச எங்க காணா? ட்ராமா பண்ணா ஒரு 1/2 மணி நேரம் நின்று வீட்டுக்கு போனவதே இன்னும் காணா. அண்ணனுக்கு என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு இன்னும் வந்து பார்க்கல. அவ வீட்டுக்கு போயிட்டா, அவ புருஷன் அவளும் வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி சரி, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நாங்க பார்த்துட்டு வரோம். ஏமா அங்கம்மா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஜாதகத்தை கொண்டு போய் என்ன ஏதுன்னு பாருங்க. என்ன ஏதுன்னே தெரியல. கரெக்டா தாலி ஏறினத்துக்கு என்னத்துக்கு இப்படி ஆசைனே தெரிய மாட்டேங்குது. அந்த பிள்ளைக்கு என்னமோ தோசைங்கே சேர்ந்துச்சா, இல்ல இந்த பையனுக்கு என்னமோ தோசைங்கே சேர்ந்துச்சா, என்ன ஏதுனே தெரிய மாட்டேங்குது. 2 பேர் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் முதல்ல போய் பாருங்க.